Welcome to my channel. Simple normal day வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 பிக் சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கேன். நல்லா அலசிட்டு தோல் சீவி எடுத்துக்க போகிறேன். இந்த வாழைக்காய் ரோஸ்ட் நம்ம நார்மல் ரசம் சாதம், சாம்பார், ரைஸ், தயிர் சாதத்துக்கெலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வாழைக்காயுமே தோல் சீவிட்டு சின்ன சின்ன ரவுண்ட் ஸ்லைசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியிருக்கிற எல்லா பீசஸையுமே தண்ணியில் போட்டு வச்சுட்டோன்னா அது காய் கருக்காமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி கட் பண்ண கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அதையுமே தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். வாழைக்காயெல்லாம் கட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிப்பியில் சமைச்சு முடிச்சுட்டு லாஸ்ட் ஸ்டேஜாக இன்ஸ்டன்ட் மசாலா பவுடர் ஒன்று நம்ம சேர்த்து இறக்க போகிறோம். அதுக்கு 5 வெள்ளைப்பூடு தோல் உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் முழு மிளகு, இது எல்லாத்தையுமே ஒரு ட்ரை ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் குறை நடிச்சு எடுத்துக்கலாம். இந்த ட்ரை மசாலா சேர்த்து இறக்கணுன்னா வாழைக்காயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கடாயில் ரிஃபைன்ட் ஆயில் இல்லை கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வாழைக்காய் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஜஸ்ட் ஆயிலில் மட்டும்தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயோட குவான்டிட்டியும் அதிகமாக சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் முழு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அது பொரிஞ்சதும் வாழைக்காய் பீசஸையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் சேர்த்து லைட்டாக வதங்கி அந்த சைடெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் மிளகாத்தூள், உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதங்கிருச்சு. இப்போ 1.25 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். காரம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ மிளகாத்தூள் சேர்த்துட்டு எக்ஸஸ் ஆயில் சேர்த்துக்கணும், இல்லைன்னா அந்த மிளகாத்தூள் நெடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வாழைக்காய் வதங்குறதை பொறுத்து நம்ம ஆயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் நிறைய சேர்த்துட்டோன்னா சில சமயம் ஆயில் வந்து மிஞ்சி போயிடும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுக்கணும். உப்பு, மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் மாற்றிட்டு வாழைக்காய் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ வாழைக்காயோட திக்னஸை பொறுத்து அதோட வேகிற டைமும் டிஃபர் ஆகும். வாழைக்காய் டைமாக நல்லா ரோஸ்டட் ஃபார்மில் வரும். ஸோ இறக்க போகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடு, மிளகு, சோம்பு, அந்த மிக்சரை வந்து மேலாப்பில் தூவிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மசாலா மிக்சரை சேனைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறப்பையும், வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறப்பையும், சேப்பக்கிழங்கு ரோஸ்ட், உருளைக்கிழங்கு ரோஸ்ட், ஈவன் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காமல் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் நான் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். வாழைக்காய் ரோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. ஹாப்பி ஃபுட்.